ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் டூரிஸ்ட் ஃபேமிலி. இந்த படத்தில் 4 மெயின் கேரக்டர்ஸ். அம்மா சிம்ரன், அப்பா சசிகுமார், அவங்களுக்கு 2 பசங்க. சின்ன பையன் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், பெரிய பையன் காலேஜ் முடிச்சிட்டான். இவங்க ஸ்ரீலங்காவை சேர்ந்தவங்க. ஆனால் அங்கே விலைவாசி அதிகமானதுனால இவங்களுக்கு சாப்பாட்டுக்கே பஞ்சம் வந்திருக்கும். அதனால் ஸ்ரீலங்காலேருந்து இல்லீகலாக கப்பல் வழியாக தமிழ்நாடு வராங்க. இவங்க 4 பேரும் இங்கே தங்குறதுக்கும் மற்ற வசதிகளும் ஏற்பாடு பண்ணி கொடுக்க போகிறது ஹீரோயினோட அண்ணன் யோகி பாபு. இவங்க கரைக்கு வந்து இறங்கின கொஞ்ச நேரத்துலேயே தமிழ்நாடு போலீஸ் இவங்களை பிடிச்சிடுறாங்க. இவங்களை விசாரிக்கிறப்போ இவங்க இல்லீகலாக கப்பலில் வந்திருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. நீங்கள் யாரை நம்பி இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்கன்னு கேட்குறப்போ ஹீரோயினோட அண்ணனை நம்பி தான் சொல்கிறாங்க. போலீஸ் இவங்க ஃபேமிலியை பார்க்கறதுக்கு முன்னாடியே யோகி பாபு போலீஸை பார்த்துருப்பாரு. அதனால தான் ஒரு போட்டுக்குள்ளே கவரை போட்டு மறைஞ்சிருப்பாரு. ஆனால் எப்படியோ ஹீரோ யோகி பாபுவை கண்டுபிடிச்சிருவாரு. இப்போ போலீஸ் ஹீரோயின் அவங்களோட 2 பசங்க யோகி பாபுன்னு எல்லாரையுமே சேர்த்து போலீஸ் வேனில் ஏற்றிட்டு போகிறாங்க. ஹீரோ அவரால் முடிஞ்ச வரைக்கும் போலீஸ்கிட்ட கெஞ்சி பார்ப்பாரு, அவரோட சூழ்நிலையை சொல்லி விட்டுருவாங்கன்னு. அப்போ அவரோட சின்ன பையன் என்ன பண்ணுவான்னா, அவனோட பேக்கை திறந்து அதுக்குள்ளேருந்து ஒரு நாய்க்குட்டி எடுப்பான். இந்த நாய்க்குட்டி எங்கள் அப்பா 2 வருஷத்துக்கு முன்னாடி என் பர்த்டேக்கு வாங்கி கொடுத்தாரு. நீங்கள் எப்படியும் எங்களை திருப்பி ஸ்ரீலங்காக்கே அனுப்பிடுவீங்க, அங்கே எங்களுக்கே சாப்பாடு இல்லை, அதனால் இந்த நாய்க்குட்டியை நீங்கள் வளங்கன்னு அந்த போலீஸ்கிட்ட கொடுக்குறான். இதை பார்த்து மனசிறங்கி அந்த போலீஸ் இவங்க ஃபேமிலியை கீழே இறக்கி விட்டுடுறாரு. இவங்க ஃபேமிலியை அங்கேருந்து ஒரு காரை பிடிச்சி வந்துட்டுருக்காங்க. இவங்க எல்லாம் காரை ஒரு இடத்துல நிப்பாட்டி சாப்பிட்டுட்டு அந்த குப்பையெல்லாம் ஒரு கவரில் கட்டி குப்பை தொட்டியில் ஹீரோ போடுறாரு. இவருக்கு இப்போ தெரியாது, இவர் போட்ட அந்த குப்பை தான் இவரை பெரிய ஆபத்தில் மாட்டி விட போகுதுன்னு. இப்போ இவங்க சென்னைக்கும் வந்துட்டாங்க. யோகி பாபு இவங்களுக்காக ஒரு வீடை பார்த்து வச்சுருப்பாரு. அந்த வீடு நல்லா பெருசாகவே இருக்கும். அவர் ஏன் அந்த ஏரியா சூஸ் பண்ணியிருப்பாருன்னா, அங்கே இருக்க வீடுங்க எல்லாமே பெருசாக இருக்கும், ஆனால் யாரும் யார்கிட்டையும் பேச மாட்டாங்க. அதனால் நீங்களும் யாருங்கிற விஷயம் இவங்க யாருக்கும் தெரியாது, இதுதான் உங்களுக்கு சேஃபான ஏரியான்னு அந்த ஏரியா கொண்டு வந்து விட்டுருப்பாரு. இவங்க தங்க போகிறது மேல் வீட்டில். கீழ் வீட்டில் தான் ஹவுஸ் ஓனர் இருப்பாங்க. அவங்கள பார்க்கறதுக்காக இவங்க போகிறாங்க. யோகி பாபு இந்த வீடை பார்த்தப்பையும் அட்வான்ஸ் கொடுத்தப்பையும் ஓனர் அம்மா மட்டும்தான் இருந்திருப்பாங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் இருந்திருக்க மாட்டார். இப்போ தான் அவர் என்ட்ரி கொடுக்குறாரு. அவரை பார்த்து இவங்க ஃபேமிலியே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அவர் தான் இந்த ஏரியாவோட போலீஸ் இன்ஸ்பெக்டர். அவர் ஹீரோ கிட்ட பேசுகிறாரு. அப்போ ஹீரோ பேசுகிற தமிழ் வித்தியாசமாக இருக்கிறதுனால நீங்கள் எந்த ஊருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்கிறாரு. இவங்க மாட்டிக்கிட்டாங்களோன்னு அவங்க நினைக்கிறப்போ நீங்கள் கேரளா தானேன்னு கேட்குறாரு. என் ஃப்ரெண்டும் இதே மாதிரி தான் காலேஜில் தமிழ் பேசுவான், அவனும் கேரளா தான் சொல்கிறாரு. வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க இவங்க எந்த ஊருன்னு கேட்டாலும் கேரளானே சொல்கிறாங்க. எப்படியும் இந்த ஊருக்கு வந்து செட்டில் ஆகிட்டோன்னு அவங்க கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறப்போ, இதுக்கு முன்னாடி ஹீரோ ஒரு குப்பை தொட்டியில் குப்பையை போட்டிருப்பார் இல்லையா, அந்த குப்பை தொட்டியில் ஒரு பாம்பு பிளாஸ்ட் நடக்குது. அந்த குப்பை தொட்டிக்கு பக்கத்தில் இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்க்குறப்போ ஹீரோ அந்த குப்பை தொட்டியில் குப்பையை போட்டதை இவங்க இங்கேருந்து கப்பலில் இறங்கினப்போ பிடிச்ச போலீஸும் அப்போ கூட இருந்த 2 போலீஸும் பார்க்குறாங்க. இவங்களை வண்டியிலேருந்து இறக்கி விட்டவர் மட்டும் இவங்க மேலே சந்தேகப்பட மாட்டார். ஆனால் கூட இருந்த மற்ற 2 போலீஸும் கண்டிப்பாக இவங்க தான் பண்ணியிருப்பாங்க, நம்மக்கிட்ட இவங்க சொன்னது எல்லாமே பொய்யா இருக்கலாமே, இவங்க வந்த பிளானே இதுவாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. இனிமேல் இந்த கதையில் என்ன நடக்க போகுது, இவங்க நினச்ச மாதிரி இவங்க லைஃப்பை நிம்மதியாக வாழ போகிறாங்களா, இல்லை பண்ணாத தப்புக்காக ஜெயிலுக்கு போக போகிறாங்களா அப்படிங்கிறதா இந்த படத்தோட கதை. உண்மைக்கு எவ்வளோ பவர் இருக்குது அப்படிங்கிறது இந்த படத்தில் நல்லாவே காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் காமெடி, எமோஷன்னு எல்லாமே கலந்துருக்கும். இன்னும் நீங்கள் இந்த படத்தை பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி மூவிஸோட ஸ்டோரி லைன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பை பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.